Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க. நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பிஹேன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கண்மணி. இன்றைய நிகழ்ச்சியில நம்முடன் இணைந்திருப்பவர் ராம்ஜி சுவாமிகள் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய நிகழ்ச்சியில குரு பயிற்சி பத்தி தான் உங்ககிட்ட நான் கேட்க போறேன். ஸோ குரு பயிற்சி அப்படின்றது என்ன? ஒவ்வொரு வருடமும் இந்த உலகமே, ஒட்டுமொத்த உலகமே எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு அற்புதமான விஷயம் என்றால் அது குரு பயிற்சியைத்தான் நாம் சொல்ல வேண்டும். குரு அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு அம்மா ஒரு குழந்தையை இடுப்புல வைத்துக்கொண்டு தன்னுடன் வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறார். ஒரு அப்பா அந்த குழந்தையை தோளில் தூக்கி தான் காணாத உலகத்தை நீ பார் என்று தோளில் தூக்கி கொள்கிறார். அந்த அப்பா தான் அந்த குருவை அறிமுகப்படுத்துறார். அம்மா தான் அப்பாவை அறிமுகப்படுத்துறார், அப்பா குரு அறிமுகப்படுத்துறார். அந்த குரு தெய்வத்தை அறிமுகப்படுத்துகிறார். அதனாலதான் பெரியவங்க மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். இந்த குரு பயிற்சி ஏன் இத்தனை சிறப்புற்று விளங்குகிறது ஒவ்வொரு வருடமும் அப்படின்னா, இந்த குரு பலம் இருந்தாதான். ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா, குரு பலம் வந்தாச்சா கேட்கிறாங்க. ஒரு குழந்தை பிறக்க போதா, குரு பலம் வந்தாச்சா, எதா இருந்தாலும் குரு பலம் வந்தாச்சாங்கிறது அடிப்படை கேள்வி. குருவினுடைய பலம் இருந்தால்தான் ஒரு வாழ்வு செம்மை பெறும் என்பது ஒரு தீர்க்கமான நம்பிக்கை. ஒவ்வொரு வருடமும் குருவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு பாகை ஒரு 30 டிகிரியை டிராவல் பண்றார். மகரத்திலிருந்து கும்பத்திற்கு போகிறார், கும்பத்திலிருந்து மேனத்துக்கு போகிறார், மேனத்திலிருந்து மேஷம் ஒரு தடவையும். அவ்வகையில இந்த வருடம் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு வருகிறார். அந்த வரும் தேதிகள்னு பார்த்தீங்கன்னா 2025 மே மாதம் 15ஆம் தேதி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் சார்? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் குரு 1-10 குடைவன் 4ஆம் வீட்டிற்கு வருகிறார். 4ஆம் வீடு என்பது என்னன்னா கேந்திர பலம் பெற்ற வீடு. இந்த கேந்திர பலத்திலே குரு பகவான் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா அதி பலத்தை தருகிறார். குரு பகவான் பலசாலி ஆகிறார். குரு பகவான் பலசாலி ஆயிட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேந்திர பலம் பெறுவதால் குரு பகவான் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் அள்ளி தருகிறார். தொழிலில் நீங்க தான் டாப்பர். இது வரைக்கும் தொழிலில் எத்தனையோ பேர் வந்தாங்க சார், உங்களை மாதிரி ஒரு காம்படிஷன் நான் பார்த்ததே இல்லை சார். யூஆர் கிவிங் ஏ வெரி டஃப் காம்படிஷன் டு அஸ். எங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு காம்படிட்டரை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு எதிராளியே. சார் நல்லா புரிஞ்சுக்கணும், ராமாயணத்துல ராவணன் இறந்த பிறகு ராமன் வர்ணிக்கிறான் ராவணனை, இப்படிப்பட்ட ஒரு வீரனை நான் சந்தித்ததில்லைன்னு. அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஒரு வீரனுக்குரிய பரிசு என்பது யாரிடமிருந்து கிடையாது, நல்ல எதிரிட்டு கிடைக்கணும் பாராட்டு. நம்ம நண்பர்கள் எப்பயுமே நம்மளை பாராட்டுவாங்க, அது வேற விஷயம். நல்ல எதிரிட்டு கிடைக்கணும். அனுமன் சொல்றா, இப்படிப்பட்ட கோட்டையின் சுவற்றுக்குள் ஒரு காற்று கூட நுழைய முடியாதுன்னு அனுமன் சொல்லுகிறார் இலங்கையினுடைய கோட்டைக்குள். இதுதான் ஒரு பெரிய ஆகச்சிறந்த பாராட்டு. அப்படி மீனராசிக்காரர்கள் மிகச்சிறந்த அற்புதமான கொடிகட்டி வாழக்கூடிய அம்சங்கள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு வரும். இந்த வருடம் நீங்க ஊரறிய உலகறிய நீங்க பாப்புலரா போறீங்க. உங்களை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த சென்னை ஜில்லாக்குள்ள என் பேரை சொல்லிப்பார், எனக்கு தெரியாதவங்க யாரும் கிடையாது சார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண தொழில் பண்ணிட்டு இருந்தார். அவர் கடும் முயற்சியால சோசியல் மீடியால பயங்கரமா டெவலப் ஆகி இன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஆளா இருக்கார். 5ங்கிறது சோசியல் மீடியா, 5ங்கிற அந்த புதன் அப்படிங்கிறது சோசியல் மீடியா, புதன்கிறது மின்னணு டிஜிட்டல். அப்ப என்ன ஆகுன்னா, உங்களை அடுத்த லெவல் ப்ரமோஷன் கூட்டு போறார், உங்களை உலகறிய வைக்கிறார், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நோன் ஃபேஸ் ஆக்குறார். ஸோ இப்போ மாடலிங்ல இருக்கிறவங்க, ஆக்டிங்ல இருக்கிறவங்க, யாரெல்லாம் ஒரு விளம்பர படங்களில் நடிப்பவர்கள் போன்றவர்கள்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். 4ஆம் வீட்டிலே குரு பகவான் வரும்பொழுது மெடிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருப்பவர்களாம் மிக அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும். மெடிசன்ஸ். ஸோ புதன் அப்படிங்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரம், வர்த்தகம், இடைத்தரகர்கள், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, புரோக்கரேஜ், கமிஷன் ஏஜென்சியில் பண்றவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். 10 குடைவன் குரு தொழில், அதாவது தங்க தொழில், தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ற, ஷேர் மார்க்கெட் பண்றவங்க, தங்க நகைகள் செய்யற வியாபாரிகள், தங்கத்தை அடிப்படையாக கொண்டு தொழில்கள் பண்ற அத்தனை பேருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். தங்கம். ஸோ தங்கம் பார்த்தீங்கன்னா, தங்கத்தில் நீங்கள் கோல்டு ஷேர் பண்ணாலும் சரி, அல்லது தங்கத்தை கொள்முதல் பண்ணி, சார் நான்லாம் எங்கே சார் அவ்வளோ பெரிய ஆள்லாம் ஒன்றும் இல்லை சார், ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்கிறவங்கலாம் சொல்கிறேன், ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்கவங்களாம் இந்த வருடம் உங்கள் காட்டில் மழை நிறைய முதலீடு பண்ணி வாங்கி வச்சுப்பீங்க. அப்புறம் கோல்டு ரேட் ஏறினதுக்கப்புறம் பொறுமையாக விற்கிறீங்க. ஸோ இப்போ லட்சமாக உங்களுக்கு லாபம்.
ஒரு கிராம் இவ்வளோ, இத்தனை கிராமத்துக்கு இவ்வளோ அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்களே அதை மேக் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கான வித்தைகள்லாம் அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் ஆகாமல் நீங்களே பண்ணக்கூடிய அம்சங்கள் போன்றவர்கள்லாம் உண்டாகும். குரு பகவான்னா பொன்னார் மேனியன்னு சொல்கிறாங்க. அதே குரு பகவான் வந்து புத்திரகாரகன், ஐவிஎஃப் பண்ணுறவங்க, இன்ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் வச்சிருக்கிற, கிளினிக் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் வந்து நிறைய ரீச் ஆவீங்க. உங்கள் சென்டருக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது உலகறியப்படும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய கிளினிக் வந்து குரு பகவான் உங்கள் மெடிசன் அப்படிங்கிறதுனால உடம்புல வந்துடுறதுனால. அது மாதிரி கல்லீரல் அறுவை சிகிச்சை செய்பவர்கள், அந்த சர்ஜன்கள்லாம் பெரிதளவு மதிக்கப்படுவார்கள். கல்லீரல், லிவர், புற்றுநோய், இந்த மாதிரி பெருங்குடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் மீடியா சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருப்பவர்களாக டாப்ல இருப்பீங்க. ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்ல வரும் அப்படிங்கிற மாதிரி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பயிற்சி வந்தால் டாப்ல வரும். யாரெல்லாம் மீனராசிக்காரங்களோ அவங்கெல்லாம் அந்த சீரியல் நடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சின்னத்திரை, வெள்ளித்திரை, எண்ணத்திரையில் நடித்தாலும் சரி, நீங்கள் தங்கத்திரையில் வருவீர்கள். ரொம்ப பெரிய தங்கத்தாமரை மகளே அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் சூப்பராக போறீங்க. ஆக மீனராசிக்காரர்களுக்கு 100க்கு 500 மார்க் சூப்பராக இருக்க போறீங்க. அதுல யாருக்கெல்லாம் குரு பகவான் நான் வீக்குன்னு சொல்றோம், குரு பகவானுடைய இருக்கின்ற ஸ்தானம் சரியில்லை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றோமோ, அவர்கள் எல்லாம் இப்பயே பரிகாரம் சொல்லிடுற 3 கோயில்களுக்கு செல்ல வேண்டும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் அருகில் இருப்பவர்கள் ஆலங்குடி அப்படிங்கிற திருக்கோயிலுக்கு போய் அங்க போய் ஆபத்ஹாயேஸ்வரர், அங்க இருக்கிற சுவாமி, அங்க இருக்கிற குரு பகவானை வழிபடுதல், தட்சிணாமூர்த்தி. சென்னை சரௌண்டிங்ல இருக்கிறவங்க எல்லாம் பாடி, நம்மளுடைய சென்னை பாடி, அம்பத்தூர் பாடியில் இருக்கிற திருவலியதாயம்னு பேரு, இங்க இருக்கிற கோயில் இருக்கிற குரு பகவானை வழிபடுதல் குருஸ்தலம். அதே மாதிரி திட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு, திட்டை கும்பகோணம் பக்கத்துல தான். அந்த திட்டைங்கிற ஊர்ல சென்று குரு பகவானை வழிபடுதல் சிறப்பு. எப்படி வழிபடணும்? குருவுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி, குரு பகவானுக்கு கொண்ட கடலைன்னு சொல்லுவாங்க, மூக்கு கடலை, அந்த கடலையை மாலையாக போட்டு, அதே மாதிரி குரு பகவானுக்குரிய தயிர் சாதம் நிவேத்தியம் பண்ணி, குரு பகவானுக்கு முல்லை மலர்களால் நீங்கள் அதை அர்ச்சித்து குருவை போற்றி வணங்க, உங்களுக்கு குரு பகவான் சகலவிதமான தோஷங்களையும் பரிகாரங்களாக நிவர்த்தி அடைகிறார். விருஷபத்வஜாத வித்மஹே கிரிணிஹஸ்தாய தீமஹே தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படிங்கிறது தான் குரு பகவானுடைய காயத்ரி. திரும்பவும் சொல்றேன், விருஷபத்வஜாதி வித்மஹே கிரிணிஹஸ்தாய தீமஹே தன்னோ குரு பிரச்சோதயாத். இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி வர, இந்த குருவால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் எல்லாம் இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம். இதை நீங்க நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுதல் இன்னும் சிறப்பு.